ஆஸ்ட்ரோ அண்ட் ஷா இணைந்து வழங்குகிற மைந்தன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அனைவருக்கும் இப்போ சொல்ல முடியாது. ஆகவே மலேசிய நாட்டிலிருந்து வந்திருக்கிறவர்களுக்கும் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறவருக்கும் இரு நாட்டவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த ஒற்றுமையை நம்முடைய சிவத்திரக்கணி அவர்கள் சொன்னார்கள், கலை ஒன்றுபடுத்தும் என்று. ஆகவே அப்படி கலை ஒன்றுபடுத்தி இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ராஜாமணி சார் அவர்கள் ஆஸ்ட்ரோவில் இன்றைக்கி உயர்ந்த பதவியில் இருக்காங்க. அவர் இந்தியாவில் இருந்து போகும்போது ஒரு தனி மனிதனாக போய் இன்றைக்கு மலேசியா, சீனா, தமிழர்கள் என்று 3 நாட்டு மக்களுக்கும் கலை நிகழ்ச்சியை தருகிற தொலைக்காட்சி, ரேடியோ அண்டு கலை நிகழ்ச்சிகளுக்கு முழுதும் பொறுப்பாக இருப்பவர் ராஜாமணி அவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் நடத்துகிற சில விழாக்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். அவருடைய ஸ்டுடியோவை போய் பார்த்து பேட்டி கொடுத்திருக்கிறேன். ஆகவே அவருக்கு என்ன பலம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆகவே அந்த பலத்தினுடைய அடிப்படையிலே தான் இந்த படத்தை தமிழகத்திலே கொண்டு வந்து அவர் வெளியிட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே ராஜாவுடைய உழைப்பு, திறமை, அவருடைய பணி, அதனுடைய வெற்றி தான் ராஜாமனுடைய வெற்றி. ஆகவே அவருக்கு ஒரு தடவை கைதட்டி 2 நாட்டு மக்களும் சேர்ந்து கைதட்டி வைப்பார்கள். ஆகவே இந்த கைதட்டும் வாழ்த்துக்களும் இன்னும் பல காரியங்களை செய்வதற்கு அவருக்கு ஊக்கமாக அமையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். உலகத்தை நாம் உருவாக்க முடியும். ஒன்று சேர்ந்த ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டுமானால் இப்படி ஒன்றாக நாம் சேர வேண்டும். ஒன்றாக சேர்ந்து தொழில் செய்வோமானால் அது தொழிலுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. அந்த ஒற்றுமையை துவக்கி வைத்திருக்கிற நம்முடைய மலேசியா மைந்தர்களுக்கு தமிழகத்தின் மைந்தர்கள் சார்பில் கோடான கோடி நன்றியை கூறி பாராட்டுக்களை சொல்லி நீங்கள் வெற்றி பெற வாழ்த்தி, வந்தோம் பிறந்தோம் போனோம் என்பது வாழ்க்கை அல்ல. வந்தோம் பிறந்தோம் சாதித்தோம் சாதனை படைத்தோம் என்பதுதான் வாழ்க்கை. ஆகவே ஒவ்வொருத்தரும் லட்சியத்தோடு வாழ்ந்தால் அந்த லட்சியத்தில் நிச்சயமாக வெற்றி பெற புரியும். மலேசிய இந்தியர்கள் இந்த லட்சியத்தோடு வந்து இங்கே மைந்தனை தந்திருக்கிறார்கள். அவருடைய லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும். லட்சியத்தில் உறுதியாக இருக்காங்க, ஒழுக்கமாக இருக்காங்க, தொழிலை கடமையாக செஞ்சுருக்கிறாங்க. ஐயா ராஜாமணி சார் அவங்களுக்கு பக்கப்படமாக இருந்திருக்காரு. ஆக இத்தனை பேருடைய வெற்றி இந்த படத்தில் இருக்கிறது என்பதை சொல்லி, நாம் நன்கிற எண்ணத்திலே லட்சியத்திலே உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி, அதற்காக ஒரே ஒரு குரலை சொல்கிறேன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகாதீங்க. எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக என்று குரலை சொல்லி, நாம் நினைக்கிற நினைப்பிலே, நாம் நினைக்கிற லட்சியத்திலே உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம், இது சத்தியம் என்று கூறி மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க. வணக்கம்.